இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது. இதில் சின்னதாக ஒன்று இருக்குது, அப்புறம் பெருசாக ஒன்று இருக்குது. இதை பறிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு. சம்மர்லன்னா பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மோர் மிளகா நிறைய டைம் போட்டிருக்கோம். ஏன்னா கிலோ கணக்கில் நல்லா காய்க்கும். இப்போ மண்ணில் வச்சா அது வாட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 times 4 times நல்லா வந்து காய்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ப்பு குறைஞ்சிரும். அப்புறம் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். பழ மிளகாய் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஊறுகாய் செய்வாங்க. ஆந்திரா சைடு பார்த்திங்கன்னா பழ மிளகாய் வச்சு ஊறுகாய் செய்வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டோட ஆந்திரா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பழ மிளகாயில் வந்து ஒரு ஊறுகாய் செஞ்சு கொடுப்பாங்க. இதோட 2-3 times செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆந்திரா டிஷ் அது. பழ மிளகாயில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாயை விட பழ மிளகாய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் நிறைய இருக்குது. அதனால் இந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பத்தாது.